அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆதிவனத்தின் குருதி என்னுடைய 5வது கவிதை தொகுப்பு. இவ்விழாவானது இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்புரை, அதனுடனேயே நன்றியுரையும். இந்த ஆதிவனத்தின் குருதி உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததை நான் முதலில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதிலே சுமார் 80 கவிதைகள் இருக்கின்றன. இந்த அனைத்து கவிதைகளுமே சமூகம் சார்ந்த நான் கண்ட அனுபவங்களை இங்கே கவிதையாக தொகுத்தளித்திருக்கிறேன். இது நான் கண்ட அனுபவம், நான் கண்ட சமுதாயத்தின் சாயல், இதையெல்லாம் தொகுத்து இந்த ஆதிவனத்தின் குருதியாக இங்கே படைத்திருக்கிறேன். இந்த நூலிற்கு சிறந்ததொரு அணிந்துரை வழங்கிய பொள்ளாச்சியினுடைய கிராமத்து நதி மகாகவி பத்மஸ்ரீ சிற்பி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த நூலிற்கு செப்பனிட்டு அழகுபடுத்தி அதற்கு அழகானதொரு அணிந்துரையும் ஒரு வாழ்த்துறையும் அளித்த பொள்ளாச்சி இலக்கியவட்டத்தினுடைய தலைவர் அம்சப்பிரியா மற்றும் பூபாலன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பகுதியில் குடியேறி சுமார் 16-17 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 16-17 ஆண்டுகளாக என்னை இலக்கிய பணியிலே என்னை சிறந்த முறையில் வழிநடத்தி செல்லக்கூடிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை வெளியீடு செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட பொழுது கடந்த நூலிற்கே என்னுடைய மைத்துனர் முனைவர் தேவராஜன் ஐயா அவர்கள் பொள்ளாச்சி என்பிடி பாலிடெக்னிக் கல்லூரியிலே உடற்கல்வி இயக்குநராக இருக்கிறார். அவரைத்தான் கடந்த தொகுப்பிற்கு அவரை வெளியீடு செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். அவர் குடும்ப சூழல் காரணமாக வர முடியாக இருந்தார். இந்த நூல் வெளியீடு செய்ய ஆரம்பித்த அந்த பணிகள் தொடங்கிய காலத்திலே என் மனைவி சொல்லிவிட்டாள், தயவு செய்து இந்த முறையாவது எங்கள் அண்ணனைத்தான் கூப்பிட வேண்டும் என்று. இல்லைம்மா, நான் சொன்ன போன முறையும் உங்கள் அண்ணனை தான் கூப்பிட்டேன். ஏன்னா தொகுப்பெழுதற்கு ஆதி வனமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த நூலை வெளியீடு செய்தவர், நூலை பெற்றுக்கொண்டவர் 2 பேரும் எனக்கு ஒரு வகையான ரோல் மாடல், ஒரு மாதிரி முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். அவர் எங்கள் சோமனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அந்த அருகம்பாளையம்ங்கிற கிராமத்தை பற்றி ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் முடிச்சிட்றேன். அந்த அருகம்பாளையம் கிராமம் அப்படிங்கிறது கோவை மாவட்டத்திலேயே அதிகப்படியான ஆசிரியர்களை கொண்ட ஊர். அந்த ஊர் வீட்டிற்கு ஒரு ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் கட்டாயம் இருப்பார். அருகம்பாளையம் என்றாலே ஆசிரியர்கள் என்று பெயர் கொண்ட அந்த ஊர் அருகம்பாளையம். எனக்கும் அதுதான் பூர்வீகமான ஊர், என் மனைவிக்கும் அதுதான் பூர்வீகமானது, என்னுடைய மைத்துனர் மாமா அவர்களுக்கும் அந்த ஊர் தான் பூர்வீகமானது. இவர்களெல்லாம் விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இருந்த போதிலும் மாமா அவர்களெல்லாம் கடினப்பட்டு பிஹெச்சியில் பிகாம் முடிச்சார் நினைக்கிறேன். பிபிஎட் எம்பிஎட்டில் வித்யாலயத்தில் முடிச்சுட்டு இந்த என்பிடி கல்லூரியில் அரசு உதவி பெறும் அந்த பணியிடத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக இங்கே பணியாற்றியிருக்கிறார். நான் முதலாக ரெட்டியார் பள்ளிக்கு வேலைக்கு வந்தது முதலாக அவரைத்தான் போய் பார்த்தேன். எங்கள் அம்மா சொல்லிவிட்டாங்க, இப்படி மாமா ஒருத்தர் அங்கே இருக்கார், போய் பாருன்னு. நான் பார்த்தேன். அப்போயே அவர் சொன்னார், வேலைக்கு வரது முக்கியம் இல்லை, எப்படி நாம் வேலை செய்யணும் அப்படின்னு சில ஆலோசனைகளே எனக்கு வழங்கினார். அப்படி எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர் அவரை தான் நான் இன்றைக்கி இந்த புத்தக வெளியீட்டு கூப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசை. ஏன்னா நாம் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு விதமான நல்ல விஷயங்களை கற்றுக்குவோம். அதன்படி இன்று வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாமா அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் பொள்ளாச்சி இலக்கியவட்டத்தின் சார்பாகவும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ராஜசுந்தரம் சார், அவரும் அப்படித்தான். அவரும் சொன்னார், 15-16 ஆண்டுகளுக்கு முன்பு நண்பராக இருந்தவர். அவரும் அப்படித்தான். பார்க்கும்போதெல்லாம் நல்லா பண்ணுங்க தம்பி, நல்லா பண்ணுங்க தம்பி தான் சொல்லுவார். அப்படி அவர் ஒரு வகையான ரோல் மாடல். அவருக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நூலை அறிமுகம் செய்து பேசியவர் என்னுடைய அருமை நண்பர் சரவணன். தமிழின் மீது ஆழ்ந்த பற்றுடையவர். தமிழிலே அடுக்குமொழி அடுக்குமொழி பேசி அனைவரையும் ஒரு கலகலப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். தன்னுடைய இலக்கிய பணியை அவர் என்னுடைய நூல் அறிமுகத்தின் மூலமாக தொடங்க வேண்டும் என்று நான் ஆவல் கொண்டதன் காரணமாக
இந்த முதலாக இந்த நூலுக்கு விமர்சனம் செய்து தன்னுடைய நல்லா பேசுவார். இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த ஒரு நூலை விமர்சனம் செய்கிறது அதான் முதல் முறை. நேற்று அவர்கிட்ட சொன்னேன், இனிமேல் பொள்ளாச்சி இலக்கிய விட்டதற்கு நீங்கள் தான் நூல் விமர்சனம் செய்கிறதுக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் நான் புத்தகம் கொடுத்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு கவிதை பற்றி ஒரு பெரிய ஆய்வுக்குற்ற மாதிரி வாசிப்பார். அந்தளவுக்கு மிகச்சிறந்த ஒரு அறிமுக உரை செய்தார். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்துள்ள கம்மன் கலைமன்றத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள், கனல்வண்ணன் சார் அவர்கள், மயில்வண்ணன் சார் அவர்கள், என்னுடைய ஆசான் குமாரசாமி சார் வந்திருக்காரு. சர்வஜன பள்ளியிலிருந்து என்னுடைய ஆசிரியர் குமாரசாமி சார் வந்திருக்கிறாரு. நான் போன முறையும் இந்த காடு தொலைத்த பறவை நூல் வெளியீடு செய்யும்போது அவரை பற்றி பேசினேன். தேவரமகன் படத்தில் சிவாஜியும் கமலஹாசன் அந்த பேசிக்கிற ஒரு டைலாக்ல சிவாஜி சொல்லுவார், விதை நான் போட்டது அப்படின்னு ஒரு டைலாக். அது மாதிரி எனக்கான விதை போட்டவர் குமாரசாமி சார். அவர் கருவறையில் ஒளிந்திருக்கும் கடவுள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு நான் முதலாக அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த கவிதையிலையெல்லாம் படிச்சுட்டு இப்போ நாம் கவிதை படித்து கரெக்ஷன் கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எழுதலாமேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் இதுக்கு மேலே யாராலும் எழுத முடியாதுன்னு சொன்னார். அன்னைக்கு கொடுத்த ஊக்குவிப்பு தான் அன்றைக்கி இங்கே எனக்கு 5வது தொகுப்பு வரை கொண்டு நிறுத்தி இருக்குது. அதற்கும் ஐயா அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது எங்களுடைய அண்ணன் சோலை மயவன் சார் இருக்கார். இந்த தொகுப்பு முழுவதும் யாருக்கு தெரியுமா தெரியாதோ எனக்கு ஃபுல் கரெக்ஷன் அவர் தான் போட்டு கொடுத்தார். ஒற்றுப்பிழை முதல் கொண்டு கிட்டத்தட்ட கொரோனா காலத்துக்கு அப்புறமே கொடுத்தேன். தினசரி எனக்கு ஒரு கவிதை போட்டு கரெக்ஷன் போட்டு கொடுத்தார். அதை தான் நம்ம இப்போ தொகுப்பாக போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாது என்னுடைய என்ஜிஎன்ஜி பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய பாலு சார், சரவணன் சார், கிருபானந்தி மிஸ் வந்திருந்தாங்க, சுரேஷ் அண்ணா, பிரபாகரன் நண்பன் பிரபாகரனுடைய ஊர்லேருந்து வந்திருக்காரு. எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். யாரை விடுறதுன்னு தெரில, யாரை சொல்கிறேன்னு தெரில. அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆதிவனத்தின் குருதி படைப்பாக ஆக்கப்பட்டு புத்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது என்னுடைய 6வது தொகுப்பிற்கு உங்களுடைய அறிவுரைகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.